பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுகபலன் ஜீவனோட இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எவ்வளோ அருமையான ஒரு கான்ஃபிடென்டான ஒரு காரியம் பாருங்க, ஒரு ஆசீர்வாதமான காரியம். நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதற்கு முன்னால பார்க்கும்பொழுது என் நாமத்திலே, அப்போ நாம் எதை கேட்டாலும் அதை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமம் எப்பேற்பட்டது, அவர் நாமம் வல்லமை உள்ளது, மகத்துவமான நாமம் என்று சொல்லி அதன் மேல விசுவாசம் உள்ளவர்களாக அவரை நம்பி இருக்கும் பொழுது நாம் கேட்கிற யாவும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அது முந்தின வசனத்துல, நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அப்போ நாம் கேட்கிற காரியம் கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியத்தை நாம் கேட்க வேண்டும். ஒருவேளை நாம் கேட்கும் காரியங்கள் கர்த்தருக்கு சித்தம் இல்லை என்றால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருந்தால் கர்த்தர் அதை நமக்கு தர மாட்டார். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து மகிமைப்படுவாரா, நான் இதை கேட்கிறேனே, இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேனே, இந்த காரியம் கர்த்தருக்கு மகிமையை தருமா என்று அறிந்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செயல்படும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவையான காரியத்தை செய்வார். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் அந்த 15வது அதிகாரத்துல, யோவான் 15ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை பார்த்தோம் என்றால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நாம் கேட்டுக்கொள்ளும் காரியம் நமக்கு செயல்பட வேண்டும் என்றால் அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு திராட்சை கொடியானது திராட்சை செடியில நிலைத்திருக்கும் பொழுதுதான் கனி கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுதுதான், அவரை சார்ந்து வாழும் பொழுதுதான், அவருடைய நிலைப்பாட்டில் நாம் இருக்கும் பொழுதுதான் நாம் கேட்கிற காரியங்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் பல நேரங்களில் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஏன் எனக்கு தாமதமாக இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து கேட்க வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய சித்தம் நாம் கேட்பதற்கு சாதகமாக இருக்குமா, நான் செய்யும் காரியம் அவருடைய சித்தத்திற்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, நான் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் கேட்டுக்கொள்கிற யாவையும் கர்த்தர் நமக்கு தருவார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல அதிகமாக பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக